எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. இது நான் வாசலையும் குவார்டர்ஸ் அல்லது மணி என்ற கணக்கே இல்லை, எல்லாரும் பாதிக்கப்பட்டிருக்கிறீங்க. அதனால நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால் வார பொருட்களும் சரி சமையலும் சரி உங்களுடைய இடம் நீங்கள் தான் பாதுகாத்து கொள்ளணும். நாளைக்கு இன்னொரு 10 வருஷம் செஞ்சாலும் 5 வருஷம் போனால் நீங்கள் இந்த ஃபேக்ட்ரியில் தான் வர போகிறீங்க, வேலை செய்ய போகிறீங்க. நாளைக்கு குறைபாடுகள் இருக்கக்கூடாது. அதனால என்ன செய்ய இந்த சைடில் கவலை எல்லாம் இருக்கு. ஆலோசனை கொடுக்க விரும்புறவங்க தயவு செய்து சொல்றேன், குடிச்சிட்டோ அவங்களோட கதைக்கக்கூடிய ஒரு மரியாதையுடன் போய் கதைங்க. அது முதல் இப்ப இந்த குழுல நிதானமா பேச கத்துக்கங்க. நிர்வாக குழுல முரளிதரன் இருக்காரு வாப்பளையத்துல, அதே மாதிரி ரவிக்குமார் இருக்காரு நம்ம கோடஸ்ல, அவர் தான் நிர்வாக குழுல மெயின் தலைங்க. அதே மாதிரிக்க வாப்பளையத்துல ருக்ஷான்னு ஒரு தங்கச்சி ஒன்று இருக்கு. அதே மாதிரி ஊர்வசி எங்கோட்டு ஏரியாவில் இருக்காங்க. இவங்க தான் இந்த குழுவை நடத்துறாங்க. அதை தவிர அவங்க பேரெல்லாம் நான் வாசிக்கிறேன். செந்தில்நாதன் இருக்காரு, இங்கிட்டு ஸ்ரீதரன் இருக்காரு, நானு இளவரசன் இருக்காரு. இளவரசன் யாருப்பா? இளவரசன் இருக்காரு. அதே மாதிரி குருதேவன் இருக்காரு, இந்த குரு இருக்காரு. சரியா? சஜித் குமார் இருக்காரு. சஜித் குமார் ஏப்பா நீனா? சஜித் குமார் இருக்காரு. அங்கடி தம்பா சொன்னதான் விளங்கும். தம்பான்னு அவர் நியமிக்கப்பட்டிருக்காங்க. பிரதீப் ராஜ் யாருப்பா? பிரதீப் ராஜ் அவர் இருக்காரு. இங்கிட்ட மகேந்திரன் இருக்காரு. அவர் வரல, இப்ப அவர் இருக்காரு. மனோகரன் தலைவர் அவர் இருக்காரு. அடுத்து விமலகுமார் தலைவர், விமலகுமார் இதை மீண்டும் இது பண்ணுவாங்க. தினேஷ்குமார் இருக்காரு. அடுத்து நம்ம 5 வயசு கீழே கொடுக்க இயலாது. அதனால இருக்கிறத சின்ன பிள்ளைகளுக்கு ஃபர்ஸ்டா டீ எல்லாம் கொடுக்குறப்ப கொடுத்துட்டு பேலன்ஸ் இருந்தா கொடுப்போம். எல்லாத்துக்குமே பொதுவா கொடுக்கறது தானே. இதை சொல்ல சொன்னாங்க அவங்க. 5 வயசும் அந்த கர்ப்பிணி தாய்மார்களுக்கு தான் விசேஷமா அவங்க அவ்வளவுதான் கொடுப்பாங்களாம். ஏஜ்ல இருந்து அதை கொடுத்தாங்க. எல்லாத்துக்கும் பிள்ளைங்க ஒரு டைமிங் இருக்கும். 12 மணி சாப்பாடு டைம், இத்தனை மணிக்கு தான் கண்ணா டைம். ஏன்னா ஃபுல் டைம், ஏன்னா அதனால பிரச்சனை கூட பல கூட. அவங்க அங்கங்க போறாங்க, சாப்பாடு கொடுக்கலாம், பிஸ்கட் வாங்கி சாப்பிடுறோம், அதெல்லாம் கூட டைம்னா கலைக்கிறது சான்ஸ் தரோம். கொஞ்சம் சதைக்கிறது சான்ஸ் தரோம். கொஞ்சம் பொதுவாக கலைக்கிறோம். இங்க சமைக்கும் பொழுது ஒவ்வொருக்கும் இப்போ ஒரே ஆள் சமைக்க இயலாது. அதனால ரொஸ்டர் ஒன்று போடுறோம். ரொஸ்டர்ல என்ன கதைன்னு சொன்னா, பிரித்து பார்க்கவில்லை யாரையுமே. இந்த ரொஸ்டர் படி சமைங்க. நீங்க காலையில சமைக்கிறீங்கன்னா காலைக்கு ஒரு ஆள், நாளைக்கு ஒரு நாள், அப்படி சமைங்க. அவங்களே தொடர்ந்து செய்ய முடியல. இது எல்லாருமே பொது வேலைகள். உங்களுக்கு டைம் கிடைக்கும் போது ஆனால் தேங்காய் திருப்பி கொடுங்க, அரிசியை கலங்கி கொடுங்க, பாத்திரம் கலக்கி கொடுங்க. அது எல்லாருமே தயவு செய்து சொல்றேன். பாய்ஸும் செய்வாங்க, கேர்ள்ஸும் செய்வாங்க. அந்த உதவியா செய்யுங்க. ரைட், இது இத்தனை மணிக்கு கொடுக்கணும். 12 மணிக்கு கொடுக்க போற சாப்பாடு 12 மணிக்கு எல்லாத்துக்கும் கொடுக்குறோம். 12 மணில இருந்து 12:15 எல்லாருக்கும் சாப்பாடு கொடுக்கப்படும். 12:45 வந்து சாப்பாடு கேட்கறாங்கன்னா சாப்பாடு இல்லை. அதுதான் உண்மை. 12:30 மணில இருந்து 12:45 வச்சுக்கும் சாப்பாடு கொடுக்குறோம். சொல்லியாச்சு. இப்ப சொல்லிக்கிட்டே இருக்கல, அது இங்க சொல்லிட்டு இருக்கல, மேல போய் சொல்லிட்டு அங்க போய் சொல்லிட்டு இருக்கல, அது போயிட்டு தூரத்துல போயிட்டு வராங்க சொல்லிட்டு இருக்கல. சாப்பாடு அது ஒண்ணு சொல்லிடுங்க. பேசன் ஒண்ணு, கறிக்கு ஒரு பேசன் கொண்டு வந்து புள்ள எல்லாம் அனுப்பலாம். சரி, நாம அனுப்புறோம். சரி நான் நல்ல ஐடியா சொல்லிட்டேன். நல்ல ஐடியான்னு சொல்லிட்டேன். உங்க தங்கச்சி கொஞ்சம் இருங்க. உங்களோட குரூப்ல நீங்க மெயின் லீடர் இருந்து செய்ய நான் விஷயம் சொல்றேன். 5 பேர் டோக்கன் ஒன்று செய்யுங்க. அது பெரிய விஷயம் இல்லை. உங்கள் லீடர்ல நான் சொல்றேன் 5 பேர் டோக்கன். ரைட்டா? அந்த பாத்திரம் அவங்க ஒரு ஆள் வந்து எத்தனை பேர் இருக்கீங்க? டோக்கனை காட்டுங்க. 5 பேர். 5 பேருக்கு கொடுக்கக்கூடிய
கணக்கு உங்களுக்கு தெரியும் சரியா? அந்த கணக்கு கொடுங்க. அப்ப யாருமே குறை சொல்லலாது. இவனுக்கு கூட போட்டான், இவனுக்கு கூட போட்டான், சொதிய கூட ஊத்திட்டான் அப்படின்னு அது சொல்லலாம். சுகாதாரம் சொல்லுங்க. சுகாதாரம் எப்படி இருக்கணும் அதே சொல்லி கொடுங்க. ரைட்டா. பொதுவா 2 பேரும் வந்து கேர்ள்ஸ் 2 பேரும் வந்து கதைங்க உங்க கதைகள் டொய்லெட் வேலையை பொதுவா எல்லாத்தையும் செய்வோமா? டொய்லெட் வேலையை பொதுவா இருந்து சாமான வாங்கி நம்மளே செஞ்சிருவோமா? அப்படிதான். ஏன்னா டொய்லெட் பத்தாது, இது பிரச்சனை கூட. ஏன்னா மழை சீசன் வருது, அதனால டொய்லெட் செஞ்சுக்கோ. நார்மல் டொய்லெட் நாளைக்கு வந்து காரம் அடிச்சு டெம்பரரி டொய்லெட் ஒன்று கேர்ள்ஸ் ஒன்றுக்கும் பாய்ஸ் ஒன்றுக்கும் செய்வோம். சரியா? கூடுதலா சரியா? அப்ப அதுக்கு அதுக்கு இல்ல பேலன்ஸ் படி சேர்ப்போம். 100 ரூபாய் படி சேர்ப்போம் ஒரு குடும்பத்துக்கு. 100 ரூபாய் கொடுக்கணும் இருக்காங்க, 200 ரூபாய் கொடுக்கணும் இருக்காங்க, 500 ரூபாய் கொடுக்கணும் இருக்காங்க. சரியா? அதை பொதுவா செய்வோம். யாருக்காச்சும் பயனாகாது. அடிச்சு காரம் அடிச்சு. இன்னொரு விஷயம், யாருக்குமே தெரியாது என்னென்ன சாமான் கொடுத்தாங்கன்னு. நீங்க கொடுத்தவங்களும் என்கிட்ட சொல்லல இவ்வளவு பேருக்கு இந்த சாமான் கிடைச்சிச்சு. காலையில நியூஸ் வர போயிட்டு தான் எனக்கு தெரியும் இவ்வளவு பேருக்கு சாமான் கிடைச்சிருக்குது. பல்லு விளக்காம 60 பேர் இருக்குது. சிக்னல் யாருக்குமே யாரும் கொடுக்கல. சரி, அதை நீங்க எல்லாத்துக்கும் முன்னுக்கு கொடுத்திருந்தா அதுல போயிட்டு வாங்கி எடுத்திருப்பாங்க. சரிதானே? அது நீங்க வாங்கின சாமானும் எங்களுக்கு யார் கொடுத்தாங்கிறதும் தெரியாது. எங்க இருந்து வாங்கினாங்களோ இவரே பிஸ்கட் கொண்டு வந்து கொடுத்தாரு. இவர்கிட்ட காசுல வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு சரி, இவர் சொல்லி எல்லாத்துக்கும் ஒண்ணு கொடுத்தாரு. அப்ப எல்லாம் வாங்கிருச்சுங்க. இப்பதான் சொல்றாரு காசு கொடுத்தாங்க, பால் பேக்கெட் வாங்கினா அந்த கதையும் தெரியாது. விவசாயில கொடுத்த கதையும் எங்களுக்கு தெரியாது. இப்ப இங்க இந்த பிரச்சனை வர போயிட்டு இவ்வளவு வருது. தெரியுது தானே? இப்ப இதுல தெரிஞ்சு செஞ்சா இப்ப நாங்களும் பயம் இல்லாம இது கேட்ட இதுக்கு கொடுத்திருந்தா சிக்னலுக்கு வந்தாங்க, நாங்க கேட்டு வாங்கிருப்போம் தானே. இப்ப இங்க எங்களுக்கு தெரியாது தானே. அப்ப நாங்க அதை கேட்க போனதுக்கு தான் இவ்வளவு பெரிய பிரச்சனை. நீங்க செஞ்சது பிழை. சரியா? 30 கிலோ அரிசி கொடுத்தாங்க. யாரு பக்கத்துல இருந்தாங்க? காட்டுக்குள்ள பக்கத்துல எல்லாம் தானே நிறைய பேர் இருந்தாங்க. நிறைய பேர் வந்து சொல்லலையே. இப்ப நீங்க சொல்லுங்க, எங்களுக்கு எல்லாம் தெரியுது. அது கொடுக்க நிறைய பேர் இருந்தாங்க தானே. எனக்கு ஞாபகம் யாராரு வேற யார் இருந்தது? வாங்கணும் நிறைய பேர் நீங்க இருந்தீங்க. இந்த இருந்தாரு காசு எல்லாத்துக்கும் முன்னுக்கு எண்ணி கொடுத்து போட்டு அரிசியும் கொடுத்தாங்க. அப்பவுமே கணாப்பிள்ளையாட சொன்னேன். கணாப்பிள்ளையா சொன்னாரு இதுல போய் 6 பாக்கெட் மாவு வாங்கிக்கோங்க, பிஸ்கட் வாங்கிக்கோங்கன்னு. அதை வாங்கியாந்து குமார் இருந்தது ஆபீஸ்ல ஒண்ணு கொடுத்தேன் அங்க வைக்க சொல்லி. அப்ப சின்னத்தர இருந்தது. சரிண்ணே, கொஞ்சம் சின்னத்தர இருந்தது. இருங்க கொஞ்சம் இருங்க, சொல்லணும் தானே. கொண்டாந்து அவர் சொன்னாரு இதை இங்க வைக்க வேணாம், ஒண்ணு இங்க வாங்கன்னு. அப்ப இங்க சொன்னா தாங்க மேல வைங்க, மாவு பேக்கெட்டுங்க சில வேலை தூக்கிட்டு போயிடுவாங்க. அதனால வச்சிரு வாங்கினவங்க வந்து வாங்கினேன்னு சொல்லுங்க. கொஞ்சம் பேச விடுங்க, விஷயங்களை சொல்ல விடுங்க. 10 சன்லைட் சோப்பும் 10 சிக்னலும் வந்து இருந்துச்சு. நான் காலையில பிரிக்கும் போது சொன்னேன், மேல வாப்பலாயத்துல உள்ளவங்க பெரும்பான்மை ரொம்பவே பாதிக்கப்பட்டவங்க இல்ல. சோ வீட்டுக்கு போயிட்டு அவங்களுக்கு வாஷ் பண்ணிட்டு வரலாம். சோப்பும் சிக்னலும் அவங்களுக்கு பெருசா தேவைப்படாது. அதனால மேல உள்ள அந்த பக்கம் உள்ள குடும்பங்களுக்கு 2 குடும்பத்துக்கு நான் மேல ஃப்ளோர்ல உள்ளவங்களுக்கு 2 குடும்பத்துக்கு 2 சோப்பும் 2 சிக்னலும் கொடுத்தேன். சரியா? வாங்கினவங்க கொஞ்சம் கை தூக்குங்க. மேல ஃப்ளோர்ல மத்தது யார் வாங்குனீங்க? கொஞ்சம் சோப்பு சிக்னலும் வாங்கினவங்க 9 பேருக்கு நான் கொடுத்திருக்கிறேன் சாமா. சோப்பும் 100 குடும்பத்துக்கு சேர்ந்தா மட்டும் தான் கொடுக்கணும். இல்லாட்டி சேர்த்து வச்சிருப்போம். அப்படியா இருந்தா அது 2ஆ வெட்டியோ ஏதோ ஒரு முறையில நாங்க தரலாம். இதனால எல்லாரும் நானும் கொடுக்கலன்னு நானும் கோவப்படுவேன். இப்படி ஒரு விஷயம் இருக்கு. ஒரு 100 வந்துச்சுன்னு சொன்னா ஒருத்தருக்கு ஒண்ணு கொடுக்கலாம். தெரியாது.